வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடா எம்டிஎஸ் 2023ல என்ன மாதிரிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இதுல நம்ம பார்க்க போறது என்னன்னா ஆர்ட் அண்ட் பர்சனாலிட்டி. ஆல்ரெடி நம்ம பார்ட் 3 வேற பார்த்துருந்தோம். இது நம்மளோட பார்ட் 4 வீடியோ. இது ஃபைனல் பார்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் பர்சனாலிட்டி 2023ல என்ன மாதிரிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிடலாம். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா நகீத் சித்திக் வாஸ் அவார்டட் மிலா ஃபெஸ்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் in October 2017. She is recognized for which dance form அப்படின்னு இருக்குல்ல. இதுல பாருங்களேன், நீங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடா கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணினா அது வந்து ஒர்க்கே ஆகாது. இந்த 2017ல ஒருத்தங்க அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. கேட்டது வந்து 2023ல. ஸோ அப்ப என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, நீங்க ஆர்ட் அண்ட் பர்சனாலிட்டா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா மேஜரா கவர் பண்றது கிளாசிக்கல் டான்ஸ் வந்து கவர் பண்ணுங்க. கிளாசிக்கல் டான்ஸ்ல ஃபேமஸான எக்ஸ்போனன்ட் வந்து கவர் பண்ணாவே மோர் தென் எனஃப். ஏன்னா இங்க பாருங்க, 4 ஆப்ஷனுமே இருக்காது, கிளாசிக்கல் டான்ஸா இருக்கு. அப்ப கிளாசிக்கல் டான்ஸ்ல ஃபேமஸான எக்ஸ்போனன்ட் கவர் பண்ணும்போது இவங்க யாருன்னு வந்து கவர் பண்ணா இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம், ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? நகீத் சித்திக் ஃபேமஸான வந்து கதக் டான்சர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட குரு அப்படின்னு பார்த்தோம்னா பிர்ஜு மகராஜ். இவர் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொருத்தவங்க யாருன்னா மகராஜ் வந்து கதக். அவங்க எங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்காங்க. இவங்க தான் நதிக் சித்திக். நீங்க வந்து ஞாபகத்தை வச்சுக்கலாம், ரைட்டா? இவங்களோட லைஃப் ரொம்பவே வந்து என்ன அப்படின்னா ஒரு ட்ரபிள் லைஃப் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஜஸ்ட் விக்கிபீடியா மென்ஷன் பண்ணினா ஜஸ்ட் வந்து வாட்சுக்குங்க, ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? இஸ் ரிலேட்டட் டு வந்து கதக். அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஃபேமஸ் ஃபீமேல் பர்சனாலிட்டி ரிசீவ் த பத்மஸ்ரீ அவார்ட் ஃபார் மணிப்பூரி கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் 14th June 2023 மார்னிங் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்பில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த கொஸ்டினை எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம்னா, யார் யாரெல்லாம் மணிப்பூரியோட கிளாசிக்கல் டான்சர் இருக்காங்களோ அவங்கள வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுல யார் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்களோ அவங்க தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். முதல்ல மணிப்பூரோட கிளாசிக்கல் டான்சர் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மணிப்பூரியே அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க, குரு பிபின் சிங் வருவாங்க. ஞாபகத்துல வச்சுங்க, சிங் அப்படின்றதுன்னு சொல்லிட்டு பஞ்சாப் நோக்கி வந்து போயிடாதீங்க. இது வந்து ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ், ஞாபகத்துல வச்சுக்கலாம், ரைட்டா? அடுத்து பிம்பாவதி தேவி, அடுத்து நிமிலா மெக்டா, அடுத்து தேவியானி சாலியா, அடுத்து சாரு மாதர், அடுத்து அலுனா கபினி, அடுத்து பார்த்தோம்னா ஜாவேரி சிஸ்டர். இந்த ஜாவேரி அப்படின்னு வந்தாவே மணிப்பூரி டான்ஸோட கனெக்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து ஃபேமஸான பர்சனாலிட்டி இன் வந்து மணிப்பூரியோட கிளாசிக்கல் டான்ஸ். இதுல யார் யாரெல்லாம் பார்த்தோம்னா தேவியானி சாலியா பார்த்தோம், சாரு மதர் பார்த்தோம், இந்த காலபி தேவி அது பார்க்கல, இளம் எந்திர தேவி இதுவுமே பார்க்கல. பட் இருந்தாலும் என்ன, இது மட்டும் இங்க அடிஷனலா நோட் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இளம் எந்திர தேவி. இவங்க தான் வந்து பத்மஸ்ரீ அவார்ட் ஃபார் வந்து மணிப்பூரியோட கிளாசிக்கல் டான்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து இதை ரொம்ப பண்ணிக்கலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? இளம் எந்திர தேவி. அதனால ஆன்சர் இதா வரும், ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பிரீஃபா பார்த்தலாம். இது பாருங்களேன். இந்தோர் கரானா இஸ் ஒன் ஆஃப் த vocal கரானா ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக். இட் வாஸ் ஃபவுண்டட் பை அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் எது ரிலேட்டட்னா கரானா ரிலேட்டடா வந்து கொஸ்டினா கேட்டிருக்கோம். அப்ப என்ன மீனிங்? கரானா ரிலேட்டட் இதுக்கு முன்னாலேயே நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3லயுமே கரானா ரிலேட்டட் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இதுலயும் வந்து கேட்டிருக்கோம். அப்ப அதோட ஸ்டாட்டிக் பார்ட் நம்ம லேர்ன் பண்ணோம். அது இந்த மாதிரி கொஸ்டின் வந்து லேர்னிங், ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரணும் பாருங்க. இந்தோர் கரானா அப்படின்னு வந்தாவே நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இட் வாஸ் ஃபவுண்டட் பை உஸ்தாத் அமீர் கான். இது எப்படி ஷார்ட்கட்ஸா கனெக்ட் பண்ணலாம்? இந்தோர் அப்படின்னு இருக்குல்ல, இந்தோர்ல விளையாடக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா ரெஸ்லிங் வந்து விளையாடுவாங்க. ரெஸ்லிங் ஃபேமஸான ஒரு மூவி வந்துன்னா தங்கல் மூவி வந்தது. தங்கல்ல நடிச்ச ஆக்டர் பேர் வந்து அமீர் கான். அப்ப அதோட வந்து ஒரு ஷார்ட்கட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஜஸ்ட் ரிமூவ் பண்றதுக்காக ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவர் தான் வந்து உஸ்தாத் அமீர் கான். இவர் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதோட ஃபேமஸான எக்ஸ்போனன்ட் ஆஃப் இந்தோர் கர்னா பார்த்தா கோகுலட் சாவேஜி மகாராஜா, கன்கன பானர்ஜி, சாந்தி சர்மா, பால்தேவ் ராஜ் வர்மா, ரம்னீக் சிங், அங்கில் குமார் தாஸ், அமரஜித் கார். எல்லாமே ஃபேமஸ் எக்ஸ்போனன்ட் ஆஃப் இந்தோர் கர்னா. இவங்க ரிலேட்டட் சம்டைம்ஸ் கேட்கலாம். அதனால நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம், ரைட்டா? ஓகே, அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இந்தோர் கர்னா யாரு ஃபவுண்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தா அமீர் கான். அதனால ஆன்சர் வந்து ஏ தான் வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஃபேமஸ் இந்தியன் டான்சர் வாஸ் கிவன் த டைட்டில் அஸ்தானா நர்தகி த ரெசிடென்ட் டான்சர் பை த திருமலா திருப்பதி தேவஸ்தானம் டெம்பிள் இந்தியான்னு இருக்குல்ல. ஏன்னா ஒரு கிளாசிக்கல் டான்சருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, அஸ்தானா நார்த்தி. யாரு கொடுத்தா? திருப்பதி டெம்பிள் வந்து அங்க தேவஸ்தானம் கொடுத்துருக்காங்க. அவங்க யாருதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா யாமினி கிருஷ்ணமூர்த்தி. ஆக்சுவலி என்னன்னா இவங்க ரெண்டு இதுல ஃபேமஸ். ஒன்னு வந்து குச்சிப்புடி, இன்னொன்னு பரதநாட்டியம். இவங்க ரிலேட்டடா அடிக்கடி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 2ல வந்து பார்த்தோம், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவங்க தான் வந்து யாமினி கிருஷ்ணமூர்த்தி.
இவங்களுக்கு தான் இந்த அஸ்தானா நாத்தின்னு சொல்லிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் டெம்பிள் வந்து ஒரு டைட்டிலா கொடுத்துருப்பாங்க. இவங்க வாங்கின அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், சங்கீத் நாடக அகாடமி. இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே ஆர்ட் அண்ட் பர்சனல் ரிலேட்டடா ஒரு வீடியோ வந்து பார்ப்போம். அதுல டீடைலா வந்து கவர் பண்ணா அதோட சைட் தான் இங்கேயே நம்ம கொடுத்துருக்கோம் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் திருமலா திருப்பதி தேவஸ்தான டெம்பிள் அஸ்தானா நாத்தைன்னு சொல்லிட்டு யாரு கொடுத்துருப்பாங்கன்னா யாமினி கிருஷ்ணமூர்த்தி. அதனால ஆன்சர் பி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன், who among the following is not associated with the குச்சிப்புடி டான்ஸ் ஃபார்ம் இருக்குல்ல. இந்த கொஸ்டின் என்னன்னா குச்சிப்புடியோட ஃபேமஸான வந்து எக்ஸ்போனன்ட் டான்சர் எல்லாமே தெரிஞ்சா போதும், அதை வச்சு இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ரைட்டா. அப்ப இந்த இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான் பாருங்களேன், ஃபேமஸான குச்சிப்புடியோட டான்சர் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் வந்துன்னா ஆப்ஷன் கொடுத்தாங்களோ அவங்கள வந்து பார்த்துலாம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பூரா பார்பியன் அப்படின்னு பேர் ஆரம்பிக்குது, அடுத்து காசி அப்படின்னு பேர் ஆரம்பிக்குது, அடுத்து சத்தியம் அப்படின்னு பேர் ஆரம்பிக்குது, அடுத்து ராதா ரெட்டி. ஆக்சுவலி நீங்க ரெட்டி வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். தெலுங்குல தான் வந்து என்ன ரெட்டி அப்படின்னு பேர் வைப்பாங்க, அது ஒரு கேஸ்ட். குச்சிப்புடி எங்க ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திரா. அப்ப என்னன்னா இந்த இது வந்து அசோசியேட்டட் வித் ராதா ரெட்டி, டெஃபினட்டா வந்து அசோசியேட்டட் வித் வந்து குச்சிப்புடினால இது வந்து ஆன்சரா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து இந்த மூணுல பார்பையன், காசி, சத்தியம் இது வந்து யாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா. இங்க பாருங்க, குச்சிப்புடியில என்டையரா நான் கொடுத்துருந்தேன். இதுல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது வந்து இங்க பாருங்க, எம்பி சின்ன சத்தியம் இவங்க பேர் இருக்கு. அப்ப என்ன இவர் வந்து குச்சிப்புடி வந்துன்னா டான்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாவனா ரெட்டி இருக்கு, யாமினி கிருஷ்ணமூர்த்தி இருக்கு, யாமினி ரெட்டி இங்க இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்களேன், இந்த இடத்துல விஜயாந்தி காஷி அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் என்ன அப்படின்னா குச்சிப்புடி டான்ஸர் தான். இந்த இடத்துல சத்ரியால வந்து பாருங்களேன், சத்ரியால சில டான்ஸ் எப்படின்னா போர்பயான் இல்ல பார்பயன் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ பார்பயன் அப்படின்னு ஒரு பேர் ஆரம்பிச்சாவே ரிலேட்டட் வந்து சத்ரியா அப்படின்னு வந்து கனெக்ட் பண்ணலாம். அதனால இந்த கொஸ்டின் குச்சிப்புடி இல்லாத ஏன்னா பார்பியன் அப்படி ஆரம்பிக்குது. அதனால ஆன்சர் வந்து ஏ வரும். ஏன்னா பார்பியன் மீன்ஸ் வந்து இதோட வந்துடும் சத்ரியா டான்ஸ் வரும். சத்ரியா டான்ஸ் ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஆசாம். அதனால இதுதான் கரெக்ட் ஆன்சர் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் அ சித்தார் மாஸ்டர் ஆஃப் குளோபல் அக்ளைம் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் என்னன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஏன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டான சித்தார் அதுல ஃபேமஸான எக்ஸ்போனன்ட் யாரு தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, இப்ப சித்தார் அப்படின்னு எடுத்தோம்னா அதுல ஃபேமஸான யார் வரும், பண்டிட் ரவிசங்கர். இவரை பார்ட் 2லயே நம்ம என்டையரா பார்த்துட்டோம், அதனால ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து அனுஷாகா சங்கர் அப்படின்னு வரும், அடுத்து விலையத் கான், அடுத்து வந்து இம்ராத் கான், அடுத்து நிக்கில் பானர்ஜி, அடுத்து சாகித் பர்வேஸ். இவர் தான் வந்து நம்மளுக்கு கொஸ்டினாவே வச்சிருந்தோம். அடுத்து புத்தாதித்யா முகர்ஜி, அடுத்து ஹராசங்கர் பட்டாச்சாரியா, அடுத்து வந்து அரவிந்த் பாரிகா. இவங்க எல்லாமே வந்து சித்தார் மியூசிக்கோட வந்து எக்ஸ்போனன்ட். இது வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல எஸ்எஸ்சி வந்து ரிப்பீட்டடா இது கேட்டுட்டே இருக்காங்க, அதனாலதான் சொல்றேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இதுல சாகித் பர்வேஸ் கான். இப்பதான் பார்த்தோம் சாகித் பர்வேஸ் அப்படின்னு வந்து இருந்துச்சு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து மீன் பண்ணிருக்கோம்ல சாகித் பர்வேஸ். இவர் தான் வந்து நம்மளுக்கு கொஸ்டினா வச்சிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும், சீதா வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், he is also known as the god of kadam, who is he in the preceding line. ஆக்சுவலி கார்ட் ஆஃப் கதம் சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க, அதான் யாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பாக்குறதுக்கு தான் நம்ம என்டையரா என்ன பண்ணலாம், இப்போ கதம் ரிலேட்டடா யார் யாரெல்லாம் வந்து ஃபேமஸ் பர்சனாலிட்டி இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டிஹெச் வந்து விநாயகரம், அடுத்து விக்கு விநாயகரம், அடுத்து இஎம் வந்து சுப்பிரமணியன். அப்ப என்னன்னா விநாயகரம் அப்படின்னு வந்து பேர் இருந்தாவே அது கதமோட கனெக்ட் பண்ணலாம். இந்த விக்கு விநாயகரம் இவர் தான் வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து 2014 வாங்கியிருக்காரு. ஜஸ்ட் நம்ம அடிஷனலா நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இதுலயுமே வந்து இந்த மாதிரி மைண்ட் மேப் வந்து நோட் பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பா வந்து எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து காட் ஆஃப் கதம் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா விநாயகரம் அப்படின்னு ஆரம்பிக்குது, டிஹெச் விநாயகரம். இவர் தான் வந்து என்ன காட் ஆஃப் கதம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சீதா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் மாஸ்டர் போத் கர்நாடிக் அண்ட் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக், ஹி வாஸ் த மாஸ்டர் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல. அகைன் என்ன அப்படின்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்த ஒரு எக்ஸ்போனன்ட் பேரை கொடுத்து அவர் எது ரிலேட்டட் சம்பந்தப்பட்டவர், அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, முதல்ல இவர் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி வயலன் ரிலேட்டடா யார் யாரெல்லாம் வந்து இருக்கான்னு பார்த்தலாமே. அதாவது டிஎன் கிருஷ்ணா, அதே மாதிரி நாகை முரளிதரன், அதே மாதிரி லால்குடி கோபால் ஐயர், மோகன சந்திரசேகர், அடுத்து தாவர்கா வெங்கடசாமி நாயுடு. இவங்க எல்லாமே வயலினோட ஃபேமஸான எக்ஸ்போனன்ட். இதுல இந்த எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் இருக்காரு பாத்தீங்கன்னா, இவரும் இன்னும் 2 பேர் சேர்ந்து, அதாவது லால்குடி ஜெயராம் அண்ட் டிஎன் கிருஷ்ணா, இவங்க 2 பேரும் பார்த்தா லால்குடி ஜெயராம் அண்ட் டிஎன் கிருஷ்ணா, இவங்க 2 பேரும் சேர்ந்து மொத்தம் 3 சொல்லுவாங்க. வயலின் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்றாங்க இன் கர்நாடிக் மியூசிக். அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது இவதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் ரிலேட்டட் வந்து வயலின். இல்ல இந்த மோகன சந்திரசேகர் வந்து என்ன மெட்ராஸ் மியூசிக் அகாடமி கலாநிதி அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. இதெல்லாம்
ஜஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாமே வந்து மியூசிக் எக்ஸ்பர்ட், பர்டிகுலர்லி டுவர்ட்ஸ் வந்துன்னா வயலின் அப்படின்னு ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் இவர் எது ரிலேட்டடா வருவானா வயலின். ஏன்னா ட்ரினிட்டி அப்படின்னு பார்த்தோம், கர்நாடிக் மியூசிக் வயலினோட ட்ரினிட்டி அப்படின்னு பார்த்தா எம்.எஸ். கோபாலகிருஷ்ணன், டி.எம். கிருஷ்ணா, அதோட சேர்த்து வந்து என்னன்னா லால்குடி ஜெயராம். அதனால இந்த கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா இதா வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது நம்மளோட வந்து லாஸ்ட் கொஸ்டின். பத் ஆதித்யா முகர்ஜி இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, இது இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். பத் ஆதித்யா எது ரிலேட்டடா வருவாருன்னா சித்தா ரிலேட்டடா வருவார். ஏன்னா நம்ம சித்தால எல்லாரும் பார்க்கும்போது பாருங்க புத் ஆதித்யா முகர்ஜி அப்படின்னு வந்து மீன் பண்ணியிருந்தோம். எல்லாம் அடிக்கடி வந்து எஸ்எஸ்ல ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒன்ஸ் நம்ம டீட்டெயிலா கிளியாரிட்டியா படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா வந்து அப்பவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சித்தா தான் வரும். அதனால ஆன்சர் பி தான் வரும். இதோட என்டையரா எம்டிஎஸ் 2023 ஆர்ட் அண்ட் பர்சனல் ரிலேட்டடா என்னெல்லாம் கேட்டாங்களோ என்டையரா கவர் பண்ணிட்டோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.